ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன். இதில் பார்ட் 12 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, வேஃபர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ வந்து வேஃபர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறத வச்சு ஒரு கால்குலேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்திருக்காங்க. அந்த சொல்யூஷனில் வந்து 2 காம்போனண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒரு காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்சின், இன்னொரு காம்போனண்ட்டு ஒரு சாலிட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேயா, இந்த பென்சின் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு சால்வெண்ட்டு அண்டு சாலிட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து உங்களுக்கு சொல்யூட்டில் வரும். இந்த பென்சின் இருக்குது இல்லையா, இது வந்து பியூராக இருக்கும்போது, பென்சின் வந்து பியூராக இருக்கும்போது அதோட வேஃபர் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டெம்பரேச்சரு, அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரு, அந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த பென்சினோட வேஃபர் ப்ரெஷர் வந்து பியூராக இருக்கும்போது, அதோட வந்து வேறு எதையும் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் பென்சின் மட்டும் பியூராக இருக்குது. சரியா, இதில் இதோட வேஃபர் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 0.850 பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே டைமிங்கில் அந்த பென்சின் இருக்கு இல்லையா, அதோட இந்த சாலிடை போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனோட வேஃபர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 0.845 பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்சின் இருக்கு இல்லையா, பென்சினோட மோலார் மாஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கிராம் மோல் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, பென்சினோட மோலார் மாஸ் வழி அதை வந்து M1 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பென்சினோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பென்சினோட வெயிட்டு அதை வந்து நம்ம எதில் எடுத்துக்கணும், W1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த சாலிட் இருக்குது இல்லையா, அந்த சாலிட் வந்து பார்த்தோன்னா நான் வாலட்டைல் சாலிட், அதாவது சொல்யூட் எடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நான் வாலட்டைல் சொல்யூட்டு அண்ட் வந்து பார்த்தோன்னா நான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் வந்து பாஸ் பண்ணாது. சரியா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு சொல்யூட் வந்து எடுத்திருக்காங்க. அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 0.5 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம W2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா, இதில் வந்து உங்களுக்கு 0.850 இருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்த பென்சின் சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அதோட வேஃபர் ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து P10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பியூர் காம்போனண்ட்டோட வேஃபர் ப்ரெஷர் தானே அது எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோட வேஃபர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, 0.845 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் வந்து P அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா, இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சாலிடு சப்ஸ்டன்ஸ்னால் எதுனா சொல்லிட்டு இருக்குது இல்லையா, அதோட மோலார் மாஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. அதாவது M2 இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு 2.28 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதான் அந்த ஃபார்முலா அப்படி நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாமே எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா, எல்லா வேல்யூஸுமே எடுத்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா, இதில் சேமாக ரெண்டுலேயுமே வந்து இந்த 0.0 சேமாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 850 இருக்குது இல்லையா, இதை வந்து இது ரெண்டையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 0 பாயிண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வழி வந்து கிடைக்கும். சரியா, இப்போ பாருங்கள் 0.850 0.845 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டால் இது 4 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேவா, ஸோ வந்து 10ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸு 5 இருக்குது. அண்ட் வந்து 4, இது 4ல் 4 போக 0 இருக்கும். அண்டு 8ல் 8 போக நமக்கு அதுவும் 0 இருக்கும். பாயிண்ட் வச்சுட்டு 0. ஓகேவா, 0.005 அப்படின்ற இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். சரியா, எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. ஓகேவா, அப்போ பெருசுலேருந்து சின்னத்தை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா சின்னமாக இருக்கணும், இது வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டுலேயுமே பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து சேமாக இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வந்து நம்ம
பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால நம்ம 3 ஜீரோ வந்து எடுத்துக்கலாம். முன்னால் 1 சேர்த்தோம்னா வந்து 1000 வருது. ஸோ வந்து இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த 2 வேல்யூமே நம்ம வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? பாருங்கள், இந்த வேல்யூ இருக்குது. இதுதான் வந்து இந்த மேலே உள்ள வேல்யூ. அதை வந்து 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குது. ஸோ வந்து இதை நம்ம அப்படியே இந்த வேல்யூ எடுத்து போட்டுற முடியாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட்டாக இருக்கிற இந்த 3 ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகிடும். சரியா? இங்கே நமக்கு பேலன்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த 5 வந்து கிடச்சிருக்கு. அதை மேலே போட்டுக்கணும். ஓகேவா? அதே போல் கீழே இருக்கிற இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதையுமே வந்து நம்ம 1000ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து அந்த நம்பரை வந்து நம்ம இப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்குது. இதையும் நம்ம அப்படியே எடுத்து போட முடியாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. ஸோ வந்து இந்த கடைசியாக இருக்க 3 ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்குது 850 அப்படின்றது. அதை எடுத்து கீழே போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னமாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கு காரணம் பாயிண்ட்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இங்கே வந்து பெருசாக இருக்கணும், இங்கே வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்ம பாயிண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறதுனால இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்பரை விட இது பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்த்தோம்னா அப்போவும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணலாம். அப்போவும் பெருசாக இல்லை. ஸோ இன்னும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5000 அப்படின்றது கிடச்சிருக்கு. இப்போ பெருசாக கிடச்சிருச்சு. சரியா? இப்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டாக இருக்க ஜீரோ இருக்கு இல்லையா, இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா? லாஸ்ட்டாக இருக்க ஜீரோ ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ வந்து மேலே வந்து நமக்கு 500 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு, கீழே வந்து 85 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ வந்து இந்த 500 இருக்கு இல்லையா, 500ல் 85 வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் வந்து இருக்கும். சரியா? 500ல் 85 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் வந்து இருக்கும். எப்படி 5 டைம்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து இந்த 85 இருக்கு இல்லையா, இதை வந்து அப்ராக்சிமேட்லியாக 90 அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கணும். சரியா? அப்போது இந்த 90 அப்படின்றத வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா 500ல் எத்தனை 90 இருக்கும் அப்படின்னா 5 90 இருக்கும் அப்படின்றத இப்போ வந்து கால்குலேட் பண்ண முடியும். அந்த 5 90 அப்படின்றது நம்ம இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த 85 வந்து 5 டைம்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 425. அப்போ 500ல் அந்த 500 இருக்கு இல்லையா, அதில் 425 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வந்து 75 வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே ஒரு ஜீரோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணோம்னா 750 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் எத்தனை வந்து 85 இருக்குன்னு மறுபடியும் நம்ம வந்து பார்க்கணும். இதில் எத்தனை 85 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85 அப்படின்றது இருக்கும். சரியா? இதுக்குமே அப்ராக்சிமேட்லியாக நீங்கள் வந்து 90 அப்படின்ற டேபிள் வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து 180 90 180 இது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 8 வரும்போது 680 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு 90 சொன்னீங்கன்னா வந்து 750 வந்து தாண்டி போகும். சரியா? ஸோ வந்து இந்த 8ஓட நம்ம முடிச்சுக்கலாம். அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 85 வந்து 8 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 680. ஸோ வந்து இந்த 750 இருக்கு இல்லையா, 750ல் 680 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருக்காது, 70 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? 750ல் 680 போக பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 70 அப்படின்றது கிடைக்கும். மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணும்போது இந்த 700ல் வந்து எத்தனை 85 வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 85 வந்து இருக்கும். அதோட வேல்யூ என்னென்னா 680. ஓகேவா? ஸோ அந்த 8ஐ இங்கே போட்டுக்கலாம். ஓகே, போதும். நமக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வேல்யூ வந்து கிடச்சிருக்குது. அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா இதையும் டிவைட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.00588 அப்படின்ற வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ
நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ஸு இங்கே வந்துடலாம். இங்கே ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூவையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். சரியா, 0.5ஐயும் 78ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 390 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நம்ம 390 அப்படியே எடுத்துட முடியாது இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. சரியா, இங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, ஒரு நம்பர் அப்படின்றதுனால கடைசியாக அந்த ஒரு நம்பரை நம்ம கேன்சல் பண்ணணும். பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 39 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த 39 அப்படின்றத இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா, எடுத்துக்கிட்டு இது ஒரு கிராமு, இது ஒரு கிராம், 2 கிராம் இருக்குது இல்லையா. ஸோ வந்து கிராம் இன்ட்டு கிராம் ஈக்குவல் வந்து கிராம் ஸ்கொயர்டு. ஓகேவா, அதனால் கிராம் ஸ்கொயர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோல் -1 ஆல்ரெடி இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கிற வேண்டியதான். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூ கொண்டு வந்திருந்தோம், 0.00588 அப்படின்ற வேல்யூ கொண்டு வந்திருந்தோமா. சாரி, இந்த வேல்யூ வந்து கொண்டு வந்திருந்தோமா. இந்த வேல்யூவை நம்ம இந்த பக்கம் மாற்றலாம். அதாவது இடையில ஈக்குவல் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம்தான் இது இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த பக்கம் மாற்ற போகிறோம். சரியா, அதனால் இந்த M2 இருக்குது இல்லையா, இந்த M2 இருக்குது இல்லையா, இது வந்து இந்த பக்கம் வரப்போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஈக்குவல் இருக்குதா, இப்போது ஒரு ஈக்குவல் இருக்குது அப்படின்னா இங்கே மேலே வந்து ஏதோ சம்திங் ஒரு 5 8 ஏதோ சம்திங் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா கீழே வந்து டிவைடில் நமக்கு ஒரு 4 அப்படின்ற வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு 6 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போது இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ஆல் இந்த 58 டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 6ஆலையும் இந்த 58 டிவைட் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் சேம் வேல்யூ தான். சரியா, ரெண்டுமே வந்து இதை வந்து டிவைட் பண்ண முடியும். சரியா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிற முடியும். எதை, இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, ஸோ இந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கும் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அதுக்கும் வந்து சேம் வேல்யூ அப்படின்றதுனால இதை நம்ம இங்கேருந்து இங்கே இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கேயும் இதை வந்து இங்கேயும். சரியா, ஈக்குவல் இருக்கு இல்லையா, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இந்த வேல்யூவையும் இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் எதனால் அப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது M2 தானே நமக்கு தேவை. ஸோ அதனால் M2வை இங்கே கொண்டு வந்தாச்சு. சரியா, M2வை இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, இந்த வேல்யூவை இங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. சரியா, அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் எழுதலை. நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா M2வை ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு மேலே வந்து 39 கிராம் ஸ்கொயர்டு மோல் -1 பை கீழே வந்து 0.00588 இன்ட்டு 39 கிராம் அப்படின்னு இருந்திருக்கணும். சரியா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 0.00588 இருக்கு இல்லையா, இதையும் இந்த 39 இருக்கு இல்லையா, இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, இந்த 39ஐயும் இந்த 0.00588 இதையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். அதை கொண்டு வந்து கீழே எழுதியாச்சு. சரியா, இந்த M2 இங்கே வராது, இங்கே வராது, இங்கே இருக்கணும். ஓகேவா, இங்கே இருக்கணும். இப்போ கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிராம் ஸ்கொயர்டு மோல் -1 இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 3950.22932 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போது இது வந்து பாயிண்டில் இருக்குது, இது பாயிண்டில் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 நம்பரையும் சேம் நம்பராக வந்து நம்ம வந்து மாற்றணும். ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. சரியா, இப்போ 5 நம்பர் இருக்குதா, அதனால் வந்து 5 0 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 5 0 போட்டுட்டு முன்னால் ஒரு 1 போட்டுக்கலாம். இப்போ இதோட வேல்யூ வந்து 1 lakh அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த 1 lakhஆல் வந்து இந்த 35ஐயும் மல்டிபிள் பண்ணணும். இந்த 0.22 இருக்கு இல்லையா, இதையும் வந்து அதே 1 lakhஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, அப்போது இந்த 39 இருக்கு இல்லையா, 39ஐ அந்த 1 lakhஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே பாயிண்ட் எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ இந்த வேல்யூவை நம்ம அப்படியே தான் இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 0.22 இருக்கு இல்லையா, இதையும் வந்து அதே வந்து 1 lakhஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்குது.
இந்த வேல்யூ கிடச்சிருக்கும். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 நம்பர் இருக்கா, அதனால் வந்து கடைசியாக இருக்க இந்த 5 ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, அதை கீழே எடுத்துக்கணும். இப்போ இது இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 22,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா 39 லட்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது, லேக்ஸ் கணக்கில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக டிவைட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 நம்பர் தான் இருக்குதா, சரியா. ஸோ இதுலேயும் நம்ம அதே 5 நம்பர் மட்டும் இப்போ எடுத்துக்கலாம், சரியா. இதுதான் வந்து அந்த 5 நம்பர். இந்த லாஸ்ட்டு 2 ஜீரோ இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம், சரியா. இப்போ பாருங்கள், இது வந்து 39,000. 39,000ல் 22,932 எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கும். ஓகேவா, எத்தனை டைம் இருக்கும், ஒரு டைம் இருக்கும். இப்போது இந்த 39,000ல் 22,932 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம், கழிப்போம். அப்படி கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 160/68 இந்த வேல்யூ வந்து கிடைக்கும், சரியா. இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 2 ஜீரோ எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே 2 ஜீரோ எடுத்து தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஜீரோ கொண்டாந்து இந்த வேல்யூ பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா. இப்போது இதில் வந்து இந்த 22,932 இருக்குல்ல, இது வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 டைம் வந்து இருக்கும், சரியா. இது வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம் இருக்கும். ஸோ அந்த 7 வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். முதல்ல ஒரு டைம் எழுதியிருந்தோம், இப்போது 7 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அந்த 7ன்றது அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 ஜீரோ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 1 முதல்ல எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த பேலன்ஸ் இன்னொரு ஜீரோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ எவ்வளோ பேலன்ஸ் கிடச்சிச்சு, இந்த இருக்குது, இதான் வேல்யூ வந்து கிடச்சிச்சு. இப்போ வந்து அதில் 7 வந்து 7 தடவை அப்படின்றது, அதாவது 22,932 அப்படின்றது 7 டைம் அப்படின்றது இந்த வேல்யூ இருக்குது இல்லையா, இது. இப்போ இந்த 2 வேல்யூவையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், சரியா. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாருங்கள் கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. இந்த வேல்யூ வந்து நம்ம கழிச்ச வேல்யூ, இது வந்து மல்டிபிள் பண்ண வேல்யூ, அது ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே கொண்டாந்து இந்த வேல்யூவை போட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 156 வந்து இருக்குது, சரியா. இந்த 156ஓட தான் இந்த 0 இருந்துச்சு இல்லையா, அதில் 1 முதல்ல எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு ஜீரோவை இங்கே கொண்டாந்து நம்ம போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,000 ஈக்குவலாக வராது, சரியா. அதை விட பெருசாக வராது. ஏன்னா இது வந்து 1,500 சம்திங் அப்படி தான் இருக்குது. இது வந்து 22,000ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பாயிண்டெல்லாம் வச்சு நிறைய ப்ராசஸ் போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே போட வேண்டிய அந்த ஜீரோ இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே 17 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, முதல்ல அங்கே போட்டுடலாம். ஓகேவா, அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு 170 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடச்சி போயிடும். இந்த இடம் உங்களுக்கு புரியுதா, அதாவது 39,000ல் 22,932 ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அதோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 160 68 அப்படின்றது இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீரோ நம்ம எடுத்து வச்சது இல்லையா, அதில் ஒரு ஜீரோவை இங்கே எடுத்து சேர்த்துட்டு இப்போ இதில் எத்தனை இந்த 22,932 இருக்குது, இந்த வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 டைம்ஸுங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை கொண்டாந்து இதில் வச்சு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா 156 வந்து கிடைக்குது. அந்த 156ஓட பேலன்ஸ் ஒரு ஜீரோ இருக்கே, அதை கொண்டாந்து போட்டோம்னா நம்மளால் வந்து டிவைட் பண்ணுற அளவுக்குள்ள வேல்யூ கிடைக்காது. ஸோ அந்த ஜீரோவை அங்கே போடுறதுக்கு பதிலாக இந்த 17 பக்கத்தில் போட்டோம்னா நமக்கு 170 அப்படின்றது கிடச்சி போயிடும், சரியா. இது எப்படி அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்தால் கூட இந்த 170 இருக்கு இல்லையா, இந்த 170 கூட இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிறது எந்த வேல்யூவை எடுத்து வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவும் ப்ளஸ் எந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோமோ அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, நம்ம கண்டுபிடிச்சது இந்த வேல்யூ, சரியா. 17 கண்டுபிடிச்சோமா, எந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா மேலே வந்து ஒரு வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த 39 லட்சத்தை நம்ம இவ்வளோ நேரம் டிவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இது வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். ஓகேவா, இப்போ பாருங்கள்,
22,932 இன்ட்டு 170 இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 38,98,000 அந்த மாதிரி கிடைக்குது. நமக்கு இங்கே என்ன நம்ம எடுத்துருந்தோம் 39 லட்சம். 38 லட்சத்துக்கும் 38,98,000த்துக்கும் 39 லட்சத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லையா? ஸோ வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டு தான் அப்படின்னு நம்ம வந்து அசீவ் பண்ணிக்கிறணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து டவுட் வரும் அப்படின்றதுனால நான் இதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து 170 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே கிராம் ஸ்கொயர்டு மோல் -1 இங்கே ஒரு கிராமும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கிராமும் டிவைட் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த கிராம் ஸ்கொயர்டு இருக்குது இல்லையா? இந்த கிராம் ஸ்கொயர்டு அப்படின்றது எப்படி பிரியும் அப்படின்னா வந்து கிராம் இன்ட்டு கிராம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிரியும். சரியா? ஸோ வந்து இந்த கிராம் இருக்குது இல்லையா? இந்த கிராமுக்கு அடிபட்டுருச்சுன்னா பேலன்ஸு நமக்கு இன்னொரு கிராம் வந்து இருக்குது. ஸோ அந்த கிராம் தான் இது. ஓகேவா? அண்டு மோல் -1 அப்படின்றது நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அதையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ M2ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து 170 கிராம் மோல் -1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.